வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செஷனில் உங்கள் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி அழகான தமிழ் ஃபாண்ட்ஸ் வச்சு எப்படி டைப் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லித்தர போகிறேன். இன்றைக்கி மீடியாவில் எல்லா மீடியாலேயுமே ஆல்மோஸ்ட் நியூஸ் பேப்பர்ஸ் ஆகட்டும், புக்ஸ் ஆகட்டும், விசிட்டிங் கார்ட்ஸ் ஆகட்டும், ஃப்ளெக்ஸ் ஆகட்டும், பேனர்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய மீடியாஸில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் ஃபாண்ட் வந்து ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகழகான தமிழ் ஃபாண்ட்ஸ் வச்சு டைப் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் எப்படி என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பயங்கர கன்ஃபியூஸ்லேயுமே அதை எப்படி நம்மளும் யூஸ் பண்ணலாமா, ரொம்ப ஈஸியாக டைப் பண்ணிக்க முடியுமா அப்படின்ற கன்ஃபியூஸ் உங்களுக்கும் இருந்திருக்கும். இதுக்காக நீங்கள் கூகுளில் நிறையா சர்ச் பண்ணி நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணி கடைசியில் கண்டுபிடிக்காமல் போய் அது ஃபெயிலியர் ஆகி அதை ட்ராப் பண்ணவங்களாம் கூட இருக்கீங்க. நானும் ஒரு காலத்தில் அப்படி தான், என்னடா இவ்வளோ அழகான ஃபாண்ட்டை நம்மளால் யூஸ் பண்ண முடியலையே அப்படின்ற அந்த ஒரு ஏக்கத்தில் கூட நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். பட் இன்றைக்கி நான் சக்ஸஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே அழகான இந்த தமிழ் ஃபாண்ட்டை யூஸ் பண்ணி நான் நிறைய மீடியாஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காக வேண்டி நான் இங்கே வந்திருக்கேன். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கனாக்கா, நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட் நேம் வந்து செந்தமிழ் ஃபாண்ட். இந்த ஃபாண்ட்டை எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறது, எப்படி என்ன இதுன்ற லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணுறதுக்கு உண்டான லிங்க் கொடுத்துருக்கேன். மோஸ்ட்லி நம்ம எல்லாருக்குமே வந்து ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலன்னா அதுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு போவோம். நம்ம இப்போ இங்கே யூஸ் பண்ணியிருக்க இந்த செந்தமிழ் ஃபாண்ட்டை கொண்டு எப்படி நாம் ஒரு வேர்ட்லேயோ, ஒரு எக்ஸல்லையோ, இல்லை கோரல்ட்ராலையோ, ஃபோட்டோஷாப்லேயோ டைப் பண்ணலாம் ஈஸியாக அது அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இதுக்கு நமக்கு வந்து தமிழ் டைப்பிங் தெரிஞ்சிருக்கணுன்ற அவசியம் இல்லை. தமிழ் கீ லேஅவுட்டும் நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கணுன்ற அவசியம் இல்லை. நமக்கு தெரிய வேண்டியதெல்லாம் இங்கிலீஷ் டைப்பிங். எப்படி நீங்கள் உங்கள் மொபைலில் அம்மா அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் AMMA அப்படின்னு டைப் பண்ணிங்கனாக்கா தமிழில் எப்படி அம்மா அப்படின்றது உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுமோ, அதே மாதிரி ஒரு டூல் வச்சு நம்ம வந்து இந்த ஃபாண்ட்டை நம்ம அழகாக டைப் பண்ணி எல்லா பக்கமும் எல்லா ஒரு வேர்ட் ப்ராசஸர்லேயோ எல்லா ஒரு டிசைனர்லேயும் நம்ம எப்படி உருவாக்குறது அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நம்ம இந்த ஃபாண்ட்டை டைப் பண்ணுறதுக்கு நமக்கு தேவை ஃபாண்ட் மட்டும் இல்லை, ஒரு ஃபாண்ட் ப்ராசஸர், அதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் நேம் வந்து அழகி அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர். இந்த அழகி சாஃப்ட்வேர் நமக்கு இலவசமாகவே நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கு எந்த வித சார்ஜஸும் இல்லை. அந்த சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். க்ரோமோ இல்லை ஃபயர்பாக்ஸோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. அழகி தமிழ் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எடுத்தோடனே வர்றதே வந்து அழகி ஃப்ரீ யூனிக் தமிழ் ஃபாண்ட் அப்படின்றது வரும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இதில் நீங்கள் மோஸ்ட்லி இதெல்லாம் நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க. அதில் என்னென்ன எப்படி யூஸ் பண்ணணும் என்ன அதுன்றதெல்லாம் வந்து அதிலேயே கொடுத்துருப்பான். இருந்தாலும் நான் வந்து டைரெக்டாக நான் டவுன்லோட் பண்ணுறதுக்கு போயிடுறேன். எப்படி அதை இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நான் லேட்டர் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அழகி ப்ளஸ் setup.exe கிளிக் பண்ணிடுறேன். இப்போது அது இங்கே டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. சின்ன ப்ரோக்ராம் தான், 3.1 MB தான் டவுன்லோட் ஆகிடுச்சு. உங்கள் நெட்டோட ஸ்பீடை பொறுத்து அது எவ்வளோ சீக்கிரம் டவுன்லோட் ஆகும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ இது இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. வைரஸ் ஸ்கேனிங் போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ நான் இதை இன்ஸ்டால் பண்ணேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி விண்டோ வரும். ரன் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் அது இன்ஸ்டால் பண்ணுறது ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் எப்படின்றது தெரியும். நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லாமே டிஃபால்ட்டாக எடுத்துக்கேன், நான் எதுவும் மாற்றலை. இப்போது நம்மளுக்கு இந்த ப்ரோக்ராம் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போது லான்ச் அழகி அப்ளிகேஷன் அப்படின்றது இருக்குது. நான் இதை இப்போ லான்ச் பண்ணல, உங்களுக்கு அப்புறமா அதை எப்படின்றது சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ரௌசர் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போது நாம் எங்கே இந்த செந்தமிழ் ஃபாண்ட்டை யூஸ் பண்ணணும், எங்கே இந்த அழகான ஃபாண்ட்டை யூஸ் பண்ணி எந்த இதில் டைப் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. வேர்ட் ஆகட்டும், எக்ஸல் ஆகட்டும், ஈவன் நோட் பேட் ஆகட்டும், இல்லை வெப்சைட் ஆகட்டும், இல்லை வெப் பேஜஸ் ஆகட்டும், இல்லை கோரல்ட்ரா, ஃபோட்டோஷாப், இந்த மாதிரி டிசைனிங் சாஃப்ட்வேர் ஆகட்டும், எங்கே வேணாலும் நீங்கள் வந்து இந்த ஃபாண்ட்டை யூஸ் பண்ணி, அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அழகான ஃபாண்ட்டுகளை உங்களால் உருவாக்க முடியும். நான் இப்போ வந்து பேசிக்காக உங்களுக்கு வேர்டில் எப்படி
இந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணி அழகான தமிழ் டைப் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வேர்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிளாங்காக ஒரு வேர்டு ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது ஃபாண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா செந்தமிழ் ஃபாண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் 250+ ஃபாண்ட்ஸ் இருக்குது. இதில் எந்த ஃபாண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நார்மலாக நீங்கள் ஃபாண்ட் செலக்ட் பண்ணிட்டீங்க. இப்போது டைப் பண்ணுறது நீங்கள் வச்சுக்கோங்க. டைப் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு கீ லேஅவுட்ஸ் தெரிஞ்சிருந்தால் தான் இந்த ஃபாண்ட்டில் அழகாக உங்களால் டைப் பண்ண முடியும். கீ லேஅவுட்ஸ் தெரியாத வரைக்கும் உங்களால் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு நேமோ எதையோ ஒன்று க்ரியேட் பண்ணுறது பயங்கர சிரமமாக இருக்கும். இப்போ இந்த அழகி சாஃப்ட்வேரில் இப்போ ரீசெண்டாக தான் வந்து இந்த செந்தமிழ் ஃபாண்ட்டை வந்து இன்டிகிரேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கீமேன், அப்புறம் NHM ரைட்டர், இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருந்துச்சு. பட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷாப் 7 மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். வேறு கோரல்ட்ராவோ இல்லை வேர்டோ இல்லை இந்த மாதிரி எந்த சாஃப்ட்வேருமே வந்து சப்போர்ட் பண்ணாமல் இருந்துச்சு. இப்போது லேட்டஸ்ட்டாக அழகியில் வந்து செந்தமிழ் ஃபாண்ட்ஸ் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு செந்தமிழ் ஃபாண்ட்ஸில் டைப் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி ஈஸியாக நீங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கிலீஷில் டைப் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக தமிழில் டைப் ஆகிற மாதிரி. ஸோ நான் டைரெக்டாக அங்கே போயிடுறேன். இப்போ நாம் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுறோம். நீங்கள் இங்கே ஃபாண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. எதுவும் டைப் பண்ண வேண்டாம். நேராக இங்கே ஸ்டார்ட் மெனுவில் இன்ஸ்டால் ஆகிருக்கும் இல்லைங்களா, அது ப்ரோக்ராம் எங்கன்றதை பார்த்து அது ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்ன சாஃப்ட்வேர் என்ன ஃபாண்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து இங்கே இந்த ஃபாண்ட்டெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செந்தமிழ் மட்டும் இல்லை, வானவில், பாமினி, டேமு, சன்டாமி, இந்த மாதிரி நிறைய ஃபாண்ட்டுகள் வந்து இங்கே இருக்குது. இந்த எல்லா ஃபாண்ட்டுமே நம்மளுக்கு கீழே தெரியலனாலுமே இந்த அழகி சாஃப்ட்வேர் வச்சு நம்ம டாங்கிலீஷ், அதாவது தமிழில் அடிக்க இங்கிலீஷில் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா AMMAA அப்படின்னு அடிச்சிங்கன்னா அம்மா அப்படின்றது தமிழ் நீங்கள் வந்துருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம செந்தமிழ் ஃபாண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு நான் இங்கே செந்தமிழ் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல கீ வந்து மேப் பண்ணியிருக்க மாட்டாங்க. கீ வந்து நார்மலாக மேப் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம வந்து அந்த இடத்துல கீ மேப் பண்ணணும். என்ன கீ காம்பினேஷனை நம்ம கிளிக் பண்ணோம்னாக்கா அந்த ஃபாண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகணும். அந்த ஃபாண்ட்டில் டைப் பண்ணுறது ஆக்டிவேட் ஆகணுன்றது இங்கே கொடுக்கணும். நான் இப்போ இங்கே Alt F10 அப்படின்றத கொடுத்துருக்கேன். நீங்கள் டிஃபால்ட்டாக இங்கே எதையுமே மாற்ற வேண்டாம். இந்த கீபோர்ட் லேஅவுட் எதுவுமே மாற்ற வேண்டாம். ஃபோனட்டிக் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்றது தான் நீங்கள் ஃபோனட்டிக் ட்ரான்ஸ்லேஷன்றது நத்திங் பட் நீங்கள் இங்கிலீஷில் அடிக்க தமிழில் வரும், அதுதான். ஸோ இங்கே வந்து நான் ஷார்ட்கட் வந்து Ctrl Alt F10 கொடுத்துருக்கேன். இல்லை Ctrl Alt F10 வேண்டாம், நமக்கு கண்ட்ரோல் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா டிஃபால்ட்டாக வந்து இப்போ நம்ம மாத்திரம்னு வச்சுக்கோங்க. இப்போது Ctrl Shift Alt F10 அப்படின்னு கொடுத்தா Ctrl Alt Shift Alt10 கொடுத்து சேஞ்ச் ஹாட்கி கொடுத்துட்டிங்கன்னா Ctrl Alt Shift Alt10 மாற்றிக்கும். நமக்கு இப்போ ஆல்ட் வேணாம், ஷிஃப்ட் வேணாம், எனக்கு கண்ட்ரோலும் Alt F10 மட்டும் இருந்தால் போதும். இப்போது சேஞ்ச் ஆகிட்டு Ctrl Alt F10 அவ்வளோதான். இப்போது Ctrl Alt F10 கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது அழகி சாஃப்ட்வேர் இவோக் ஆயிரும். இப்போ இதை நான் ஜஸ்ட் க்ளோஸ் எல்லாம் பண்ணாதீங்க, மினிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இங்கே இந்த இடத்துல நம்ம செந்தமிழ் ஃபாண்ட் வச்சு அழகாக டைப் பண்ணோம் இல்லைங்களா. இப்போ என்ன பண்ணோன்னா நம்ம அங்கே ஷார்ட்கட் கொடுத்தோம் இல்லைங்களா, Ctrl Alt F10 இல்லைங்களா. Ctrl Alt F10 ப்ரெஸ் பண்ணோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஐக்கான் வந்திருக்கு இல்லைங்களா, TE அப்படின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா அந்த சாஃப்ட்வேர் எனேபிள் ஆகிடுச்சு. யூ கேன் டைப் இன் தமிழில் நீங்கள் டைப் பண்ணலாம் அப்படின்ட்டு அர்த்தம். அது எல்லோ கலரில் இருந்ததுன்னா மறுபடியும் Ctrl Alt F10 கொடுத்தீங்கன்னாக்கா அது போயிடுச்சுன்னா நீங்கள் நார்மல் கம்ப்யூட்டர் டிஃபால்ட் கீ லேஅவுட்டை வந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் இங்கே தமிழில் டைப் பண்ணுறதுக்கு Ctrl Alt F10 கொடுத்தேன், அது மறுபடியும் எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ இங்கே நான் டைப் பண்ணுறேன். இப்போ அம்மா அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னு வச்சுக்கலாமே, இங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள். AMMEE நான் இங்கிலீஷில் தான் டைப் பண்ணேன். அங்கே விழுகிறது அம்மான்னு இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரி தான். இப்போ உங்களுக்கு வேறு டிசைனில் வேணுமா, வேறு ஃபாண்ட் மாற்றிக்கங்க. மாற்றிட்டு இப்போது இதை இங்கிலீஷில் நீங்கள் டைப் பண்ணால் அங்கே தமிழில் வரும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இதை நீங்கள் வேர்ட்லன்ட்டு இல்லை, தாராளமாக நீங்கள் எக்ஸலில் கூட யூஸ் பண்ணலாம். சொல்லிக்கிறேன். எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கோங்க.
ஃபஸ்ட்டு ஃபாண்ட் மாற்றிக்கோங்க. செந்தமிழ் 1 அப்படின்ற அந்த ஃபாண்ட் எடுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்துல மறுபடியும் நீங்கள் அழகி சாஃப்ட்வேர் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. Ctrl Alt F10 கொடுத்தீங்கன்னா இங்கே எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக நான் இங்கிலீஷில் டைப் பண்ணேன். இங்கிலீஷில் டைப் பண்ண அது எப்படி அழகாக தமிழில் டைப் ஆகிருக்குன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரியும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுங்கள். ஃபாண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு லிங்க்கும் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணுங்கள், இன்ஸ்டால் பண்ணுங்கள், யூஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்டாக இருந்தாக்கா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ரிப்ளை உங்களுக்கு புரியலனாலும் அதை டீட்டெயிலாக உங்களுக்கு விளக்கி இன்னொரு வீடியோ கூட நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் அப்படியே அந்த பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இன்னும் வேறு ஏதாவது அப்டேட்ஸ் கொடுத்தா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் வேறு ஏதாவது உங்களுக்கு கம்ப்யூட்டரில் டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவோ இல்லை கமெண்ட்டாவோ உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வணக்கம். தேங்க்யூ.